Assalamualaikum. I am Faumia from FF Vision. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னோட ஒரு டே இன் மை லைஃப் vlog தான். இப்போ நவம்பர் மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? நவம்பர் வந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸியாகவே தான் வந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா வந்து பிள்ளைங்களுக்கு எக்ஸாம், அதுக்கப்புறம் ஊருக்கு வந்து போகிறதுக்கான ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். தசினுக்கு வந்து இந்த வீக்லேருந்தே வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் தான் வந்து போயிட்டுருக்கு. லாஸ்ட் வீக்கில் வந்து வீடியோவும் அதனால் என்னால் வந்து போடவும் முடியல. அவனுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு வந்து முடியல. ஸோ இந்த வீக்லேருந்து நான் வந்து வீடியோ போடுறேன். பார்த்திங்கன்னா வந்து காலையிலேயே வந்து ஒரு டீ வந்து போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் டீ தான் வந்து போட்டுட்ருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பால் அவாய்ட் பண்ணிவிட்டு பிளாக் டீ மாதிரி காலையிலேயே குடிப்போம், கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளாக் டீ வந்து போட்டிருக்கிறேன். இந்த பார்சல் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்தது. ஆனால் தசைனோட சேர்ந்து தான் அன்பாக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தசீம் குட்டி வந்து வச்சிட்ருக்கிறாரு. அன்பாக்ஸ் பண்ணுறியா? இது அண்ணா உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அது உனக்கு தான் வாங்கியிருக்கேன். ஆமாம், டாய்ஸ் இல்லை உனக்கு பிடிச்சது குக்கிங் பண்ணுறது. என்ன குக்கிங்கா? நீ பார்த்து சொல்லு அது என்னன்னு. டாய்ஸ் குக்கிங் இல்லை, உனக்கு அக்கா செஞ்சு தருவாள்ல. என்னது இது? என்னது? அசல் செய்தார் pancake இல்ல, கீழே வை. You like waffle? Come. Rotating waffle maker. Waffle maker. Toys வேணும். Waffle வேணாமா அப்ப? வேணாமா டேய்? நான் அது உனக்கு தான் வாங்கியிருக்கேன். இந்த ஹாப்பி பர்த்டே. ஓபன் பண்ணு. இது லேப்டாப்பா இது? அதை மூடிட்டு ரொட்டேட் பண்ணிக்காமி. கை நான் வந்து இந்த வாஃபல் மேக்கர் தான் வந்து வாங்கியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தசீம் குட்டிக்காக தான் முக்கியமாக வாங்கினேன். ஏன்னா அவருக்கு வந்து வாஃபல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெளியில் போனால் வந்து வாங்கி கொடுப்போம், ஆனால் பெட்டர் நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாஃபல் மேக்கர் வாங்கினேன். இப்போதைக்கு வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் வந்து வச்சு நான் செய்ய போகிறேன். இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷாப்பில் வந்து விற்கிறாங்க. அங்கே தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸ்பீட் பேக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அந்த ஷாப்லேருந்து தான் வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்து வாங்கியிருக்கிறேன். இது வந்து பேக்கரிக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து அந்த ஷாப்பில் விற்பாங்க, அங்கே தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த ஃப்ளார் வந்து இதில் சேர்த்துடலாம். இதில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து காமிச்சிருந்தேன். இது கூட வந்து ஒரு முட்டை, அதுக்கப்புறம் 250 ml வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து 75 ml அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவு இதில் எல்லாமே வந்து இந்த பேக்கெட்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன சேர்க்கணும், எந்த அளவுக்கு சேர்க்கணுன்ட்டு. அந்த அளவுக்கு கரெக்டாக சேர்த்து செஞ்சோன்னா வாஃபல் வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா லம்ஸ் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து பீட்லாம் வந்து பண்ண தேவையில்ல, சும்மாவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாலே நல்லா வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஃபல் மேக்கர் வந்து லைட்டாக வந்து நான் வாஷ் பண்ணி விட்டுருந்தேன். அதாவது சும்மா ஈர டவல் வச்சுட்டு தான் வந்து வாஷ் பண்ணியிருந்தேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா ட்ரை ஆகிற மாதிரி ஒரு ட்ரை டிஷ்யூ வச்சுட்டு நான் வந்து இப்போ வந்து தொடச்சிட்ருக்கிறேன். ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால வந்து இதை நல்லாவே வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டேன். இது வந்து ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஸ்விட்சை ஆன் பண்ணி இதை வந்து ஹீட் ஆக விடுறேன். இப்போ இதில் வந்து ரெட் கலரில் லைட் எரியுது பாருங்கள், இது வந்து க்ரீன் கலரில் வரணும். அப்போ வந்து இது நல்லாவே வந்து ஹீட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம வாஃபல் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஹீட் ஆகலை, லைட்டாக வந்து அதோட சூடு வந்து லேசாக வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து க்ரீன் கலர் லைட் வரட்டும். இப்போ ரெட் அண்ட் க்ரீன் ரெண்டுத்துலேயுமே வந்து லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் நல்லா ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக வந்து பட்டர் வச்சுட்டு நான் க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து எண்ணெய் நெய் எது வேணாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து போடுறப்ப நல்லாவே இன்னும் மனமாக சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா எல்லா பக்கமும் வந்து பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா வந்து இந்த பேட்டர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்பவும் திக்காக வந்து வச்சுக்கக்கூடாது. தண்ணியாக இருக்கிறப்ப தான் வந்து வாஃபல் வந்து நல்லாவே கிறிஸ்பியாக வரும். பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா வந்து வாஃபல் ரொம்ப சூவியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இப்படியே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். நானும் ஃபஸ்ட் டைம் தான் வந்து ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஊரில் இருக்கிறப்ப வந்து வாஃபல் வந்து வீட்லேயே செய்கிறது தான். ஏன்னா தசீம் குட்டிக்கு வந்து செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே செய்வேன். அப்போ நம்ம சொந்தமாக வந்து பேட்டர் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஓரளவுக்கு ஓகேவாக தான் வரும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் வச்சு செய்கிறோம் அப்படிங்கிறப்ப நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக வந்திருக்கு. ஆனால் வந்து பேட்டர் வந்து நான் வந்து போட்டிருந்தது வந்து பத்தலை அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே சூப்பராக வந்திருக்கு. நம்ம போட்டிருந்த பேட்டர் பத்தலை. நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே பேட்டர் போட்டு பண்ணியிருந்தேன். அப்போ ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. ரெண்டு சைடுமே ரொம்ப நல்லா இருந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. இப்போ இதில் வந்து எல்லா பக்கமும் இந்த பேட்டர் ஃபில் ஆகிற மாதிரி நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் ஃபில் பண்ணுறப்ப தான் அதில் வந்து ஹோல் எதுவும் இல்லாமல் நல்லாவே வந்து வாஃபல் வருது. இல்லைன்னா வந்து அங்கங்கே ஹோல் இருக்கிற மாதிரி ஆகிடுது. இப்போ இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து வாஃபல் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த வாஃபல் தான் வந்து பண்ணியிருந்தேன். இது கூட வந்து பீனட் பட்டர், அப்புறம் ஜாம் இல்லைனா நியூட்டலா இதெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பீனட் பட்டர் அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாம் தான் வச்சு சாப்பிட போகிறோம். இந்த வாஃபல் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்களும் நல்லாவே விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த பேட்டருக்கான இந்த மிக்ஸ் வந்து நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இன்ஷால்லா நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து என்னெல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால தான் வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் எப்படி இந்த மிக்ஸ் வந்து நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கான வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஃபாரமாக தான் வந்து ஒரு ஃப்ரைட் சிக்கன் வந்து பண்ண போகிறாங்க. அது அவங்க ஸ்டைலில் வந்து பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து சிக்கன் விங்ஸ் தான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறாங்க. இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பேப்ரிக்கா வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து கார்லிக் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கார்லிக் பவுடர் இல்லை அப்படின்னாக்கா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து கார்லிக் வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கார்லிக் பவுடர் தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது, இல்லைனா இந்த இது கூட சேர்த்துக்கலாம், ஃப்ரெஷ் கார்லிக் கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். இப்போ அதையும் வந்து சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லெமன் பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம். லெமன் பெப்பர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பெப்பர் பவுடர் அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜெஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். அதோட லெமனோட தோல் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே சீவிட்டு அதை கூட சேர்த்துக்கலாம். அப்போ வந்து அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறோம்.
உப்பு வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் சிக்கனுக்கு தனியாக நம்ம மேரினேட் பண்ணுறப்ப சேர்த்துக்கலாம். இது கூட பெப்பர் பவுடர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மசாலா வந்து நம்ம 3 ஸ்டெப்பில் வந்து சேர்க்கணும். அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மேரினேட் பண்ணுறப்ப அதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த சிக்கனை எடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் மில்க் வந்து நான் சேர்த்துருக்குறேன். பட்டர் மில்க் வந்து ஒரு 500 ml அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். இப்போ பட்டர் மில்க் வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து திரும்ப நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால கொஞ்சம் நிறையா தான் சேர்த்துக்கணும். இப்போ இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து செஞ்சிருந்த மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை க்ளீன் ஃபிலிம் போட்டு கவர் பண்ணி இது ஒரு 2 மணி நேரத்துக்காவது நல்லா ஊறணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுற வேலைலாம் கொஞ்சம் இருந்தது. ஆனால் தசீம் குட்டியை வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய கஷ்டமான வேலை தான். ஏன்னா அவரும் வந்து எந்த வேலை செய்கிறாலும் நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். இன்றைக்கி அப்படி தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. இன்றைக்கி அதோட ஸ்டிச் பண்ணுறதே அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஒரு புடவைக்கு மட்டும் தான் ஓரடிச்சிருந்தேன். ஊருக்கு போகிறதுனால இந்த புடவெல்லாம் ஓரடிச்சு வச்சோன்னாக்கா ஊருக்கு எடுத்துகிட்டு போயாவது கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஓரடிச்சிட்ருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் வந்து ஊருக்கு போகிற மாதிரியே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. இந்த சாரீலாம் வந்து முன்னாடியே வாங்கி வச்சது தான். ஊருக்கு போகிற ஷாப்பிங் வந்து இன்னும் நான் பண்ணவே ஆரம்பிக்கல. இனிமேல் தான் வந்து ஊருக்கு போகிறதுக்கான ஷாப்பிங் வந்து பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஷாப்பிங் வீடியோ தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் எனக்கே கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா அடுத்தது எப்போ போய் ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே ஐடியா இல்லை. நான் ஸ்டிச்சிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேராக குக் பண்ண போயிட்டேன். ஃபாரமாக தான் வந்து இந்த சிக்கனுக்கான வேலை வந்து பார்த்துட்ருக்காங்க. 1 கப் அளவுக்கு வந்து மைதா வந்து சேர்த்துருக்குறாங்க. அது கூட 1/2 கப் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்குறாங்க. இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஸ்பைஸ் மிக்ஸ், அதை வந்து இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் போல் நல்லாவே வந்து ஊறிடுச்சு. இது வந்து ஓவர் நைட் ஊற வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து டைம் இல்லை அப்படிங்கிறதுனால 2 மணி நேரம் மட்டும்தான் நாங்கள் வந்து ஊற வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரை மிக்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, இதில் வந்து கோட் பண்ணிக்க போகிறோம். இப்போ எல்லா சைடும் வந்து மாவு நல்லா கோட் ஆகிற மாதிரி வந்து கோட் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா சிக்கன் பீசஸையும் வந்து கோட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டைம் வந்து இந்த மாதிரி எல்லா சிக்கன் பீசஸும் கோட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப அந்த சிக்கனை எடுத்து இந்த மிக்சரில் வந்து டிப் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த லேயர் வந்து கோட் பண்ணலாம். இதை மாதிரி பண்ணுறப்ப சிக்கன் வந்து நல்லாவே கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லா சிக்கனையும் இதே மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் வந்து ஆயிலில் சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை தான் வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் லோ ஃப்ளேமாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும், அவுட்டர் லேயரும் நல்லா கிறிஸ்பியாக வரும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் இழுத்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாது. இது வந்து சின்ன சின்ன பீஸ் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக்காகவே வந்து வெந்துடும். இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லாவே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம 2 லேயருக்கு வந்து மாவு போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால நல்லாவே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வந்து குக் பண்ணால் போதும். ரொம்ப வந்து கலர் ஆகிற மாதிரி ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சுட்டு வந்து குக் பண்ணிடாதீங்க. ஹை ஹீட்டில் வச்சிட்டிங்கன்னா அவுட்டர் லேயர் அப்படியே வந்து கலர் மாறிடும், உள்ளே வந்து வேகாமையே இருக்கும்.
அதனால் மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு வந்து குக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும், இந்த கலர் வர வரைக்கும் நான் வந்து குக் பண்ணியிருக்கிறேன். உள்ளேயும் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு. நல்லா டேஸ்ட் வந்து இப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் எல்லாமே வந்து நல்லாவே சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். இந்த சைடில் நான் வந்து ரைஸ் வந்து குக் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பட்டர் கார்லிக் ரைஸ் தான் வந்து பண்ணியிருக்கிறேன். ஹர்ப்லாம் வந்து சேர்த்துட்டு பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவியும் வந்து பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இதெல்லாம் செய்கிற டைமில் ஃபாரமாக வந்து சிக்கனை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ சிக்கன் வந்து நம்ம வந்து திரும்ப வந்து பட்டரில் போட்டு நம்ம வந்து டாஸ் பண்ணி எடுக்கணும். அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து பட்டர் வந்து சேர்த்துட்டு பட்டர் வந்து நல்லா ஓரளவுக்கு மெல்ட் ஆகி வரட்டும். இது மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஸ்பைஸ் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அந்த மிக்ஸை வந்து திரும்ப இதில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். மிச்சம் இருக்கிற ஸ்பைஸ் மிக்ஸ் எல்லாத்தையும் இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து லைட்டாக வந்து ஃப்ரை ஆகி வரப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம்ல சிக்கன், அதை வந்து இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப இன்னுமே ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இந்த சிக்கன் மேலெல்லாம் வந்து இந்த பட்டர் அப்புறம் இந்த ஸ்பைஸோட ஃப்ளேவர் வந்து நல்லா கோட் ஆகி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஃப்ரைட் சிக்கன் ரெசிபி வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோதான், இந்த சிக்கன் வந்து நல்லாவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ லன்ச் வந்து சாப்பிட போகிறோம். லஞ்சுக்கு வந்து பட்டர் கார்லிக் ரைஸ், அதுக்கப்புறம் இந்த ஃப்ரைட் சிக்கன், இது மட்டும் வச்சு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். இருந்தாலும் நான் மட்டன் கிரேவி பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து வெஜிடபிளுக்கு வந்து கேரட் ப்ரோக்கோலி வந்து செஞ்சுருக்கிறேன். சுட சுட சூப்பராக வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ சாப்பிட்றலாம். நம்ம வந்து லன்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு வர இந்த சிட்டுக்குருவிக்கெலாம் வந்து சாப்பாடு வந்து போட்டு விட்டாச்சு. இன்னும் நிறைய குருவி வரும். இப்போதைக்கு 2 மட்டும் தான் வந்திருக்கு. அப்புறம் நம்ம வீட்டு கருவேப்பிலை செடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ வந்து பூத்துருக்கு. நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல இந்த மாதிரி கருவேப்பிலை பூ பூத்தது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சின்ன செடியிலேயே வந்து பூ பூத்துருக்கு. அதே மாதிரி கார்டன் செய்கிறப்ப வந்து முருங்கை மரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெட்டி விட்டாச்சு. அது வந்து இப்போ தான் துளிர் விட்டுருக்கு. ஆனால் சரியாக வளருமா என்ன அப்படிங்கிறது வந்து தெரியல. நிறைய பேர் சொல்கிறாங்க வளராது அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவும் வந்து முடியுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.